அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பரவும் மர்ம காய்ச்சல், சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். சபாநாயகரின் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு கோரிக்கை விடுப்பு. மின்சார கட்டண இறுதி முடிவு வெளியானதும் அறிவிக்கப்படும். காலநிலை தொடர்பில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு எச்சரிக்கை. அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பில் விசேட அறிவிப்பு. அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ள மஹிந்தவின் பாதுகாப்பு. 19 வருடங்களுக்கு பின்னர் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. இலங்கையின் அதானியின் மின்சார திட்டம் அமைச்சரவைக்கு செல்லும் அறிக்கை. சிலிண்டரின் தேசிய பட்டியல் எம்பி பைசர் முஸ்தபா. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கண்டறியப்படாத காய்ச்சல் நிலை பரவி வருவதாக குறிப்பிட்ட சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் வைத்தியர் குமுது வீரகோன் இந்த நிலை எலிக்காய்ச்சல் என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேல்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகள் பதிவாகி இருப்பதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளிடமிருந்து மாதிரிகள் எடுத்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 9000க்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு அவர்களில் கிட்டத்தட்ட 200 பேர் இறந்துள்ளார்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருட காலப்பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிற்சிய நடவடிக்கையில் ஈடுபடும் விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நெல்வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுவர்கள், சுரங்கம் தொடர்பான பணிகளில் ஈடுபடுவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளார்கள். வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீரில் இரத்தம், சிறுநீரில் வெளியீடு குறைவு ஆகியவற்றுடன் அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்கள் சிவத்தல் போன்றன எலிக்காய்ச்சலின் அறிகுறிகள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் விரைவில் சிகிச்சை பெறுவதன் மூலம் நோய் தீவிர நிலைமை அடைவதை தடுக்கலாம். இல்லையெனில் சிறுநீரகம், கல்லீரல், மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு உயிரிழப்பு கூட நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வயல் மற்றும் நீர் தொடர்பான வேலைகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சினால் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் அதற்கேற்ப அவர்களின் பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் பொது சுகாதார பரிசோதகர்களூடாக உரிய நுண்ணுயிர் எதிர்ப்பினங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சபாநாயகர் அசோக சபுல் ரத்வலனுடான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரிக்கை விடுத்துள்ளது. பெரமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கேதுநாத் காசிலிங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவரது கல்வி தகுதிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மத்தியிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அவர் கலாநிதி என்ற தலைப்பை பயன்படுத்தியமை குறித்தும் கருத்துரைத்துள்ள கீதநாத் இந்த விடயம் அவரது நேர்மை மற்றும் பொறுப்பு குரல் குறித்து கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனது தகுதியை தவறாக கூறிய சபாநாயகர் ஒருவர் இலங்கையில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த வெளிப்படையான மோசடிக்கு பொதுமக்கள் விளக்கத்திற்கு தகுதியானவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட தீர்மானம் 2025 ஜனவரி 17 எடுக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான 6 மாத காலப்பகுதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளை பொது கலந்துரையாடல்கள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 17 ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இதன்படி ஜனவரி 8 வரை எழுத்துப்பூர்வ கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் 9 அமர்வுகள் மூலம் வாய்வழி கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இருந்து இலங்கையின் வடக்கு கரையை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த தாழ்வு பகுதி தொடர்ந்தும் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. எனவே கடலில் பயணம் செய்வோருக்கும் மீனவ சமூகம் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் இன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அத்தோடு நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமாகாணத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதேவேளை காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளைய தினம் அஸ்வசம பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளின் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவு தொகையை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம நலம்புரி நன்மைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் அஸ்வசம பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்கில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விஞ்ஞாபன மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு மனிதவள பிரதி பரிசோதகர் நேற்று கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து உயர்தர அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் உட்பட 116 பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருப்பது மிகவும் பாரதூரமான நிலை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வீடு ஒன்றுக்குள் புகுந்து குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தி போலீஸ் அதிகாரிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து சொத்துக்களை நாசம் செய்த 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு 19 வருடங்களின் பின்னர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை நீதவான் லுசாகா குமாரி தர்மகீர்த்தி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொகமஸ்தலாவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வசிப்பவர்களை அச்சுறுத்திய குற்றச்சாட்டவர்கள் பக்கியல்ல போலீஸ் அதிகாரிகளைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்ட 9 குற்றச்சாட்டுகளின் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட சந்தேகம் பேரில் 3 6 குற்றங்களுக்கு 1000 ரூபாயும் 3 குற்றங்களுக்கு 1500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 4வது குற்றவாளி ஏற்கனவே இறந்துவிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளை மீள நடத்துமாறு பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 16ஆம் தேதி வரை மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களில் 3 வினாக்கள் கசியப்பட்ட சம்பவத்தை அடுத்து பரீட்சை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த மனு எஸ் துரைராஜா மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகளின் குழாம் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகளின் குழாம் விசாரணையை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட திட்டமிட்டுள்ளமை தொடர்பான விவரங்களை அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டங்களை ஆய்வு செய்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த விவரங்கள் அமைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த குழு முன்னதாக காற்றாலை மின் திட்டங்களை பல துறைகள் மூலம் ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. மன்னார் மற்றும் பூநகரியில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த காற்றாலை மின்சார திட்டங்கள் மூலம் மொத்தம் 484 மெகாவாட்ஸ் மின்சார உற்பத்தி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டங்களில் அதானி குழுமம் ஏற்கனவே சில முதலீடுகளை செய்துள்ளது என்றும் அமைச்சரகம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் குழுவின் அறிக்கை மற்றும் பரிந்துரைகள் ஆய்வு செய்த பின்னர் இது குறித்து அமைச்சரவை முடிவெடுக்கும் என்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக ஃபைசர் முஸ்தபாவின் பெயர் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தகமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி 2 தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியது. அதில் ஒரு ஆசனத்திற்கு ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.